ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நானும் அம்மாவும் ஒரு கேம் விளையாட போகிறோம். அந்த கேம் என்னன்னா குண்டக்க மண்டக்க. நம்ம வடிவேலும் பார்த்திபனோட காம்போ தெரியலாம். அந்த மாதிரி அம்மா வந்து பார்த்திபன் மாதிரி ஏடா கூடமா கேள்வி கேட்பாங்க. நான் வடிவேலு மாதிரி சிக்கலில் பூந்து ஆன்சர் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. பிரியா, என்ன பண்ணிட்டு இருக்க? நாளைக்கு வேற ஸ்கூலுக்கு போகணும். இந்த வருஷம் ஸ்கூலுக்கு போக போறியா? சாப்பாடு அடுப்பில் வச்சா என்னாச்சுன்னு தெரியலையே. சரியான மழை வெளியில இல்லை. பசிக்குது, பக்கோடா சாப்பிடலாம். பல்லு இருக்கும், பக்கோடா சாப்பிடுவான். பல்லு இல்லாதவன் என்ன சாப்பிடுவான்? இன்னைக்கு நைட் ஷோ மூவிக்கு போகலான்ட்டு இருக்கேன். இன்னைக்கு மோடி வர தேட்டர்லாம் மூடி வச்சுட்டாங்க தெரியுமா? சந்தைக்கு போனால் அவ்வளோ கூட்டமாக இருக்கு. சந்தைன்னா கூட தான் இருக்கா. பல்லாவரம் சந்தையா, பரங்கிமலை சந்தையா? டிவியில் சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு தெரியலையே. ரோஹிணி ஓடி போயிட்டா ஒருத்தவங்க கூட தெரியுமா? மணி வேற 8 ஆகுது. மணி 4 தான் ஆகுது. சரியா ஓடுதா பாருவோம் கெடியாரம். முதல்ல பின்னாடி அந்த வால்பேப்பர் அழகாக இருக்குல்ல, பேர்ட்ஸ்லாம். அது ஒயிட் வாஷ் பண்ணும்போது மிச்சம் மீந்த பெயிண்ட் அடிச்சுட்டு போயிட்டான் அவன். அது ஒரு அழகா உனக்கு. ரிமோட் வேற ஒர்க் ஆக மாட்டேங்குது, பேட்டரி வாங்கணும். ரிமோட்டே மாற்று. 8 வருஷம் ஆகுது ரிமோட் வாங்கி. மாற்று வேற. சிலிண்டர் புக் பண்ண வந்துச்சான்னு வேற தெரியல. அவன் லோடு வந்துச்சுன்னா உணவு போடுவான். நீ அதை விட என்ன வெறும் ஒயிட் அண்ட் பிளாக்லேயே இருக்க பார்த்தாலும். தலைகாணி ஓர வேற மாற்றணும், துவைச்சு போட்டு அப்படியே கிடக்குது. முதல்ல சொக்காயை மாற்றுறிய, தலைவடி வரைய மாற்றுவ. எனக்கு பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும். பெரிய ஆணியா? அதோ இருக்கு, சேத்துல எடுத்துக்க வேணும். தண்ணி தாகமாக இருக்கு, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். மழை காலத்தில் அடிக்கடி தண்ணியெல்லாம் குடிக்கக்கூடாது. உட்கார ஒழுங்கா. லேப்டாப் ஒன்று புதுசாக வாங்கியிருக்கேன். அப்படியா? பழசேண்ட வைரஸ் அட்டாக் ஆயிடுச்சா? வெள்ளை முடி வர மாதிரியே இருக்கு. வர வேண்டியதுதான். காலம் போன காலத்தில் வர வேண்டியதுதான். கண்ட ஷாம்பு போட்ட. இன்னைக்கு சந்தனம் வச்சிருக்கலாம் போல இருக்கு நெத்தியில. ஒன்றும் வேண்டாம், இருக்கிற மூஞ்சிக்கு எடுத்துக்காத. இதே நல்லா தான் இருக்கு. முருகர் கோவிலுக்கு போய் முருகனை தரிசனம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். முருகன் கோவிலுக்கு போய் நான் நிறைய தரிசனம் பண்ணுவாங்க. அந்த ஸ்டிக்கர்ல ரொம்ப அழகா பேர்ட்ஸ் பெயிண்ட் பண்ணிருக்காங்க. சொன்னதே 2 தடவை சொன்னனால நான் அவுட் ஆயிட்டேன். பின்னாடி ஸ்டிக்கர் அடுத்து என்ன சொல்லணும்னு தெரியாம அப்படியே ஃப்ரீ அவுட். இப்போ அவ கேள்வி கேட்டு நான் பதில் சொல்றேன். ஓகே, கட் பண்ணிட்டு அடுத்த வீடியோல நான் அம்மாவை கேள்வி கேட்பேன், அவங்க ஆன்சர் பண்ணணும். இப்போ 2.5 நிமிஷம் வரைக்கும் நான் கரெக்டா பதில் சொல்லிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன சொல்றதுன்னு தெரியாம அவுட் ஆயிட்டேன். அம்மா எவ்வளவு நேரம் தாக்கு பிடிச்சி ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாமா?